ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் பணமழை உங்கள் வாழ்க்கையில் நிறைய வருவதற்கு நீங்கள் முக்கியமாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால பணம் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நிறைஞ்சு இருக்கும். பணங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும். பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. அப்பேற்பட்ட பணம் உங்கள் கையில் நிரந்தரமாக தங்குவதற்கு இந்த ஏப்ரலில் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க பணவரவில் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதோடு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படிங்கிற பலன்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு பரிகாரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். ஸோ பணம் சேர முதல்ல பரிகாரத்தை மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து இந்த டைம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஸோ இது ஆங்கில மாதத்தில் 4வது மாதம் பிறந்திருக்கு. இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். எப்போ செய்தாலும் அது உங்களுடைய விருப்பம் போல் கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க செல்வந்தர்களாக வாழ வைக்கும். ஆனால் பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துடணும். அப்புறம் நிலைவாசலில் கோலம் போட்டுடணும். பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையலறையில் இந்த பட்டை இருக்கும் இல்லவா, அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளும். இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்திங்கன்னா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பட்டையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நிலைவாசலுக்கு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டையும் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லை அதுவும் இல்லைங்கிறவங்க 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த ரூபாய் நோட்டின் மேலே பொடி பண்ண பட்டைப்பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தர்களாக வாழும், தினம் பணமழையில் நனையணும் என்று பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம். அந்த பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி எப்படி காற்றுல பறந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வர ஆரம்பிக்கும். இதுதான் பரிகாரம். ஸோ மாதத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம். கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், மனைவி தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் பணமழையில் நடைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் மீன ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசிக்காரங்களுக்கு போட்டி பொறாமைகள் நிறைந்த நாளாக இனி நிறைய இருக்க போகுது. அதோடு நீண்ட தூர பயணங்கள் உண்டாகும். வெயிலால் உடல் அசதி ஏற்படும். ஸோ அந்த அசதியை தடுப்பதற்கு நிறைய தண்ணீர் குடிங்க, நிறைய மோர் போன்ற ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. உடம்பை ஆரோக்கியத்தோடு பார்த்து கொள்ளுங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அதிகமாக பேச வேண்டாம். செயல்பாட்டில் உங்களுடைய திறமையை காட்டினாலே போதும், வெற்றி நிச்சயம். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் செயல்பாடுகள் நல்லா ஒரு ஃபோக்கஸாக பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு செயல்பாடு ஃபோக்கஸாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதுதான் பொதுவாக உங்களுக்கு பலன்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம்.
ராசிக்குள் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிப்பதால் வேலை பளு கூடும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினைத்தாலும் மறுபக்கம் அதில் ஏதேனும் ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் 8, 10, 12ஆம் இடங்களில் பார்ப்பதால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கண்டறிவீர்கள். மறைமுக தொல்லைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை தேடி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். செலவுகள் கட்டுப்படும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் பிரச்சனைகள் தீரும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். முன்னேற பாதையில் நடை போடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். வரவு அதிகரிக்கும். விவசாயிகள் விளைச்சல கூடுதல் அக்கறை எடுப்பது அவசியம். பெண்களுக்கு குடும்பத்தில் வெளியிலேயும் நிம்மதியான நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 3, அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 12. பரிகாரம் பகவதி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். சங்கடம் விலகுங்க. நெக்ஸ்ட், உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இதுவரையில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது ராசிக்குள் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்குள் ஒரு மந்தமான நிலை இருக்கும். எந்த ஒன்றிலும் வேகமாக செயல்பட முடியாமல் போகும். பணியிடத்தில் கூட கடினமான நிலை இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் அனைத்தையும் உங்களால் சமாளித்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக செஞ்சிருப்பதால் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாகும். அப்புறம் கையில் பணம் புழங்கும். பொன்பொருள் சேரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அதுவும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் வெளியூர் பயணம் அதிகரிக்கும். அதன் வழியே ஆதாயங்கள் காண முடியும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ஆடை ஆபரணம் சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இருந்தாலும் மனதில் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். விவசாயிகளுக்கு கூட விளைச்சல்ல கூடுதல் கவனம் தேவைப்படும். ஜென்ம சனிக்காலம் இது என்பதால் அரசியல்வாதிகள் அவசர முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். மாணவர்களும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 3, 4, அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 8, 12. பரிகாரம் சனீஸ்வர வழிபட்டு வாங்க. சங்கடங்கள் விலகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஏப்ரல் 6 வரை புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் செலவுகள் குறையும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முன்னேற்றமில்லை என்ற நிலையும் மாறும். அதோடு ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் வியாபாரம் நல்ல லாபமானது தரும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். அதோடு வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேதுவால் உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகும். அதோடு பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் மனம் கூட ஒரு வகையில் தெளிவடையும். பொன் பொருள் இதெல்லாம் உங்களுக்கு சேர வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்களுடைய மத்தியில் செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். அதோடு ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை மாணவர்கள் ஏற்பது அவசியம். அதுதான் ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 4, 5, அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 3, 12. பரிகாரம் ராமநாத சுவாமி வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் விலகும். நன்மை உண்டாகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் பலன்கள் இதுதான். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக பரிகாரம்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய ஒரு இது நடக்கும். அதாவது மாற்றம் ஏற்படும். அதனால் காமனாக அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க.
அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.